வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 14. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டில் வந்து காலையிலேயே அப்படியே சாம்பிராணிலாம் போட்டு பயங்கரமா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது, மனோஜு, ரோகிணி அவங்க எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாரு, இவனா என்ன இவன் புதுசா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கீங்கன்னொடனே, வாழ்க்கையில நல்ல காரியம் நடக்கும்போது சாமி கும்பிடணும்லப்பா அப்படின்னோடனே, என்னடா அப்படி நடந்துச்சுன்னொடனே எல்லாரையும் உட்கார வச்சு மனோஜ் வந்து சொல்றாரு இந்த மாதிரி. அவர் வந்து நான் வந்து 5 கோடி ரூபாய் வீடை வந்து 3 கோடி ரூபாய்க்கு வாங்க போறேன்னொடனே, முத்து சும்மா இல்லாம என்ன கேட்கிறாருன்னா, அது எப்படிடா மார்க்கெட் வேல்யூவோட ஒரு 10 ரூபா 15 ரூபா கம்மி பண்ணா பரவாயில்ல, அது என்ன அவ்வளவு கம்மி பண்றாங்க? ஒருவேளை எதுவும் வில்லங்க இருக்க போது இல்லாட்டி பேய் வீடா இருக்க போது பாத்துக்கணும்னே. இப்ப மனோஜ் வந்து பேய் வீடா அப்படிங்கிறாரு. அப்புறமா ரோஹிணி வந்து அப்படிலாம் இருக்காது மனோஜ் சும்மா இருந்தோடனே, இவன் வேற ஏன்டா அவனை அப்படி பயமுறுத்துறா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் முத்துவை இது பண்றாங்க. இப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, அந்த வீடை வந்து 3 கோடி ரூபாய்க்கு லோன் போட்டு தான் வாங்க போறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, நம்ம எல்லாருமே 2 நாள் அந்த வீட்டுல போய் தங்க போறோம். இன்னைக்கு வந்து கோயில்ல வச்சு 5 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் 25 லட்ச ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வீட்டுல எல்லாருக்கிட்டையுமே சொல்றாரு. இப்ப ரவியும் ஸ்ருதியும் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களால வர முடியாது அந்த வீட்டுல தங்குறதுக்கு, எங்களுக்கு வேலை இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ முத்துவும் மீனாவும் போய் தனித்தனியா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் பேசுறாங்க. முத்து என்ன சொல்றாருன்னா, அவன் வேற வீடை கம்மியா தரேன்னு சொல்றாங்க, இவன் போய் ஏமாந்துருவான்டா, வாடா நம்ம எதுக்கும் போய் பார்க்கலாம் என்னன்னு அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓகே சொல்லிடுறாங்க போறதுக்கு. இங்க என்ன ஆகுதுன்னா, கோயிலுக்கு ரோகிணியும் மனோஜும் அட்வான்ஸ் கொடுக்க வரும்போது அதே கோயில்ல மீனாவோட அம்மா எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ மீனாவை வந்து ரோகிணியை பார்த்தோன்னே பேசுறாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியாமா, நம்ம கடையில வாங்கியிருக்கலாம்ல காசு கொடுக்காம அப்படின்னோடனே, ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, சாமிக்கு போடுற மாலை காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே, என்ன திடீர்னு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவங்க வீடு வாங்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோடனே, சத்யாவும் அவங்க சீதாவும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சும்மாவே இது பண்ணுவாங்க, அதனாலதான் இப்ப எப்படி இது பண்ணிட்டு போறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோகிணி போகும்போது குடம் தட்டி தண்ணி ஃபுல்லா கீழே கொட்டிருது. அப்புறமா போய் அட்வான்ஸ் கொடுக்க போகும்போது மீனாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சகுனமே சரியில்லை, ஆனா நீ போய் சொன்னா அவங்க வீடு வாங்குறாங்கன்னு நீ வந்து பொறாமையில சொல்றேன்னு சொல்லிடுவாங்க, அதனால நீ போய் எதுவும் சொல்லாத, சாமிக்கு மட்டும் ஒரு தேங்காய் உடைச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா மீனா மனசு கேட்காம போய் ரோகிணியை கூப்பிட்டு சொல்றாங்க. அப்போ மனோஜ் வந்து யோசிக்கிறாரு, மீனா சொல்ற மாதிரி ஒரு மாதிரி சகுன தடையா இருக்குமோ அப்படின்னு. இப்போ ரோஹிணி வந்து அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வீட விக்கிறாய்ங்கல்ல அவங்களும் வந்துடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் அவங்க என்ன உங்க சொந்தக்காரங்களா? அவங்கன்னா பொறாமையில கூட அப்படிதான் சார் பேசுவாங்க. உங்களுக்கு வேணான்னா சொல்லுங்க. இன்னொரு பார்ட்டி ரெடியா இருக்கிறாங்க. அவங்கள கூட வர சொல்லிருந்தோம் அப்படின்னோனே, வேற வழி இல்லாம இவங்க காச குடுத்துட்டு போகும்போது, இன்னும் மனோஜ் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தான் படிக்காதவங்க. நீ படிச்சவன் தானே. நீ என்ன இப்படி நினைச்சிட்டு இருக்கிற? அதுவும் இல்லாம மீனா வந்து பொறாமையில கூட சொல்லியிருப்பாங்க. வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப மீனாவோட அம்மா வந்து மீனாவ சத்தம் போடுறாங்க. "நீ எதுக்கு இந்த மாரி சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, இவங்க எல்லாருமே அந்த வீட்ல தான் இருக்கிறாங்க. அப்போ ஜீவா வந்து கால் பண்றாங்க. இந்த மாரி "நீங்க நாளைக்கு ஃப்ளைட்ல இங்க இறங்கும்போது நான் அங்க இருப்பேன் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. காலையில அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகும்போது, "எத்தன நாள் மேடம் இங்க இருக்கணும்?" அப்படின்னோனே, "ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையா தான் வந்தேன். போன வாட்டியும் அதுக்கு தான் வந்தேன். 2 ஃப்ராடுங்க என்னை ஏமாத்தி காசு புடுங்கிட்டாய்ங்க" அப்படின்னோனே, "அப்போ உங்கள ஏமாத்திட்டாங்களா? அவங்க யாருன்னு சொல்லுங்க மேடம். இங்க நமக்கு நெறைய ஆள் இருக்காங்க. அவங்கள பிடிச்சிரலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.